ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஏர்னிங் தமிழ். நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங் ஆப் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னா RRR அப்படிங்கிற டாஸ்க் வாட்சிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். சேம் டு GMR BJAB இந்த ஆப்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான். ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுற மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 3 பிளான் தான் ஓப்பனாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்டர்ன் இருக்குது சரியா? இன்டர்ன் வந்து 4 நாளைக்கு வரும். ஒரு நாளைக்கு 5 டாஸ்க்கு வரும். 5 டாஸ்கில் வந்து ஒரு டாஸ்க்கு உங்களுக்கு 10 ரூபா அப்படின்னா 5 டாஸ்க்கு உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். 4 நாளைக்கு உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும். அடுத்து J1 ஃபஸ்ட்டு இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபா சரியா? ஸோ 1800 ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 டாஸ்க் வருது. ஒரு டாஸ்க்கு 12 ரூபான்னு சொல்லி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 60 ரூபா கிடைக்குது சரியா? இதில் வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட்டாக ஒரு 1 மந்தில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது உங்களுக்கு ப்ராஃபிட் சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்டர்ன் பார்த்து முடிச்சிட்டிங்க, 200 ரூபா வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த 1800லேருந்து அந்த 200 ரூபா லெஸ் பண்ணி நீங்கள் 1600 ரூபா கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சரியா? செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 4800 ரூபா. நான் இந்த பிளான் தான் போட்டிருக்கேன் J2 சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டாஸ்க் வரும். டாஸ்க்குங்கிறீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதை வந்து நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 10 டாஸ்க் வரும். ஒரு டாஸ்க்கு 16 ரூபான்னு சொல்லி ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 டாஸ்க்கு 160 ரூபா வருது. சேம் அதே தான். நீங்கள் இதில் போட்ட அமௌண்ட்டை வந்து ஒரே மாதத்தில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இந்த ஆப் எத்தனை மந்த் ரன் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் சரியா? ஸோ தேர்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 15000 ரூபா பிளான்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 டாஸ்க் வரும். ஒரு டாஸ்க்கு 36 ரூபா. மொத்தம் 15 டாஸ்க்கு உங்களுக்கு 540 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து 1 மந்தில் போட்ட அமௌண்ட்டை விடவே எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற மாதிரி வருது. 15000 ரூபா போட்டிங்கன்னா 16200 ரூபா வருது. அதுக்கு மேலே இந்த ஆப் எத்தனை நாள் ரன் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் சரியா? இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்க்கு. எனக்கு வந்து இந்த ஆப் ஓகேன்னு தோணுது. ஸோ நான் எடுத்திருக்கேன். நான் வந்து செகண்ட் பிளான் போட்டிருக்கேன் சரியா? நீங்கள் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லிங்க் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ பிளான் எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் லிங்க் வாங்கிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஓன் ரிஸ்க் தான் சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மெம்பரை இன்வைட் பண்ணும்போது, அதாவது 1800 ரூபா பிளானுக்கு நீங்கள் ஒரு மெம்பரை இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஃபஸ்ட் லெவலேருந்து 10% கிடைக்குது. அதாவது 180 ரூபா கிடைக்குது. நீங்கள் இன்வைட் பண்ண பர்சன் இன்னொரு பர்சனை இன்வைட் பண்ணும்போது அவருக்கு 180 ரூபா கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72 ரூபா அதுலேருந்து கிடைக்குது. சி லெவலேருந்து 36 ரூபா கிடைக்குது. இதுவே நீங்கள் வந்து J2க்கு அதாவது 4800 ரூபா ப்ராடக்ட்டுக்கு ஒரு மெம்பரை இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு 10% அதாவது 480 ரூபா கிடைக்குது. பி லெவலேருந்து 192 கிடைக்குது. சி லெவலேருந்து 96 கிடைக்குது. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் பிளானோட நிறுத்திக்கோங்க. தேர்ட் பிளான் கூட வேணாம். 15000 ரூபா பிளான். இப்போது இந்த ஆப் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ போக போக தான் பின்னாடி உள்ள பிளான் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 45000 1,20,000 ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் வந்து இப்போதைக்கு வந்து தேர்ட் பிளான் வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னுடைய சஜஷன் வந்து ஃபஸ்ட்டு பிளான் செகண்ட் பிளான் நீங்கள் வந்து எதுனாலும் போட்டுக்கலாம். அதுவும் உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான், உங்களோட விருப்பம் தான் சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அவங்க டாஸ்க்கு பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 1800 ரூபா பிளான்லேருந்து அவங்க டெய்லி டாஸ்க்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது இல்லையா? ஸோ அதுலேருந்து டெய்லி உங்களுக்கு 3 ரூபா வரும். பி லெவலேருந்து 1.8 பைசா வரும். சி லெவலேருந்து 0.60 பைசா வரும். அதே மாதிரி J2லேருந்து உங்களுக்கு ஏ லெவலேருந்து 8 ரூபா வரும். பி லெவலேருந்து 4.8 ரூபா வரும். சி லெவலேருந்து 1.6 ரூபா வரும் சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சேலரியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கீழே 10 மெம்பரை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபா மந்த்லி சேலரி கிடைக்கும். மந்த்லி சேலரி வந்து 5ஆம் தேதி தான் சரியா? ஸோ இந்த ஆப்பில் வந்து நான் இந்த ஆப்பை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் எதுக்காக இந்த மந்த் கொடுக்கல அப்படின்னா, ஸோ 5th வந்து சேலரி டேட். ஸோ அதை தாண்டிட்டா நெக்ஸ்ட் மந்த் சேலரி டேட் வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சேலரியும் ரிசீவ் ஆகி இன்னுமே ஆப் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து செகண்டு பார்த்தீங்கன்னா 20 மெம்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபா மந்த்லி சேலரி கிடைக்குது. அதே மாதிரி தேர்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, உங்களுக்கு இல்லை ஏபிசி 3மே சேர்த்து 100 மெம்பர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 20000 ரூபா சேலரி இருக்குது. ஸோ அது மாதிரி இதில் வந்து சேலரி இருக்குது சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மெம்பரை இன்வைட் பண்ணும்போது இதில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இது போடுவாங்க சரியா? அப்போ வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் மெம்பரை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ 1800க்கு ரெஃபர் பண்ணுறீங்கன்னா 180 ரூபா கிடைக்குதா? இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் போடுவாங்க. அப்போ போடும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டர்ன் டபுள் இது லக் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி விடும்போது உங்களுக்கு இதிலேருந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும் சரியா? அதிகமாக கிடைக்காது. 200 ரூபா 250 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் டாஸ்க் எப்படி பார்க்குறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்குன்னு வருது இல்லையா? ஸோ பாருங்கள் டாஸ்க்குன்னு இருக்குது. 2வது ஹோம்க்கு அடுத்தது அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு. இது வந்து ப்ளே ஆகும்.
YouTube and ஸோ இந்த வீடியோ ப்ளே ஆகும்போது இந்த சப்மிட் வந்து கிரே கலரில் இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகி முடிஞ்சதுமே உங்களுக்கு வந்து அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 செகண்ட் தான் ரன் ஆகும். இந்த மாதிரி சப்மிட் வந்ததும் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், டாஸ்க் முடிஞ்சது. இது மாதிரி நான் வந்து J2ல் இருக்கேன் சரியா. ஸோ அதனால் எனக்கு 10 டாஸ்க் வருது, ஒரு டாஸ்க்கு 16 ரூபான்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீங்கள் மேனேஜர் நம்பர் வாங்கிக்கலாம். மேனேஜர் நம்பர் வாங்கிக்கலாம். மேனேஜரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது இதுக்கு சரியா. ஸோ அதில் டெய்லி வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் லிங்க் வாங்கிக்கலாம். லிங்க் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஓன் ரிஸ்க் சரியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.